அதே போல் திமுக இன்னைக்கு பெரியசாமி அவங்களோட இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பாலம் கட்டினதுலேருந்து லட்சம் பேருக்கு ஒரு வருஷத்துக்கு லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்ததுலேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. பதில் இவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஹோல் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன எந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஊழல் இல்லாமல் அது ஒரு பர்சன்டேஜ் இல்லாமல் பண்ணி அந்த ஸ்கீமுக்கான பணத்தை பட்ஜெட்டை கரெக்டாக அந்த ஸ்கீம்க்கே போச்சுனாக்கா அதோட தரம் கரெக்டாக இருக்கும். அதை தான் டிவிகே கவர்மெண்ட் சொல்ல வராங்க. அதை தான் நாங்கள் பண்ணுறோன்றது கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வராங்க. அதை தீர்க்கமாக சொல்கிறாங்க டிவிகே கவர்மெண்ட். அந்த மாதிரி எந்த ஒரு ஊழல் இல்லாமல் கரெக்டாக எந்த ஒரு பாலமோ இல்லை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டமாகட்டும் இல்லை ஸ்கூல்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் கரெக்டாக எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் கொடுக்குற பட்ஜெட்டு கரெக்டாக ஃபுல்லாக அதுக்கு போய் சேர மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அதை தாண்டி இந்த ஊழல்ன்றதுக்கெல்லாம் இன்னும் ப்ரூஃப்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உடனே ஆதவர்ஜனாவோ ராஜ்மோகன் சாரோ அவர்கிட்ட முதல்வர்கிட்ட இருக்கு அந்த ஃபைலுன்னு. முதல்வர் ஒரு 4-5 வார்த்தை தான் சொன்னார். என்கிட்ட தான் ஃபைல் இருக்கு, எப்போ ஓப்பன் பண்ணுவேன், அதை பண்ணணும்னாக்கா பண்ணிட்டேனாக்கா அப்போ நீங்க பதில் சொல்லுங்கன்ட்டாரு. அப்போ அது மூச்சு பேச்சில் எதிர் சைடில் ஒருத்தர் வாய திறக்கல, கம்முன்னு உட்காந்தாங்க. ஆக மொத்தத்தில் சட்டசபை கூட்டத்தோட ஒரு நல்லாவும் போச்சு, ஒரு ஆரோக்கியமாகவும் போச்சு. ஒரு மக்களுக்கு இன்னைக்கு தெரியுது என்னென்ன மானிய கோரிக்கைன்னா என்ன, விவசாய பட்ஜெட்னா என்ன, இவங்க சொல்றதுதான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு இது ஒதுக்கிக்கிறோன்ட்டு அதுல என்ன நடந்திருக்கு, அவங்க போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சியில் இவங்க என்ன பண்ண போறாங்க, அதுக்கு முந்தினி ஆட்சியில் என்ன பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் புட்டு வைக்கிறாங்க. இன்னைக்குதான் இப்பதான் மக்களுக்கு என்னென்ன சட்டசபைக்குள்ள நடக்கிறதுன்றது தெரியுதுங்க. இது ரொம்ப வேலிட் பாயிண்ட். இதுதான் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.